வணக்கம். கோபால்ஸ் அமைப்பு எதை நோக்கிய பயணத்தில் இருக்கிறது என்றால், அடுத்த தலைமுறைகளுக்கான சொத்துக்களை சேர்ப்பதற்காக. உண்மையான சொத்துக்கள், அதாவது நமது பாரம்பரிய நாட்டு பசுவினங்களை பாதுகாப்பது, இது போன்ற பாரம்பரிய விதைகள், மரபு விதைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது, மரபு கலைகள் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது, பாரம்பரிய வைத்திய முறைகள் அதை அடுத்த தலைமுறைகளுக்கு அழியாமல் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல்வேறு பணிகளை, பல்வேறு முயற்சிகளை கோபால் ட்ரஸ்ட் செய்து வருகிறது. அதன் ஒரு முயற்சியாக சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயிகளுக்காக மரபு விதை வங்கி ஒன்றை கோபால்ஸ் தன்னார்வலர்கள் சார்பாக தொடங்கியுள்ளோம். இது பார்த்திங்கன்னா கோபால் ட்ரஸ்டோட மரபு விதை வங்கி தாராபுரத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அவங்களோட உதவியோட ரொம்ப பழமையான கும்பசுரை, சட்டி சுரை, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு பீர்க்கன், குட்டை பீர்க்கன், நெடுக பீர்க்கன், மூலனூர் முருங்கை விதை, வெள்ளரி விதை, இது வெண்டை விதை, அது பார்த்திங்கன்னா இது பருமன் வெண்டை. இந்த ரகம் பார்த்திங்கன்னா வளைஞ்சு ஒரு சிவப்பு வெண்டை. இது கொத்தவரைங்க. இந்த டப்பாக்குள்ளே இருக்கிறது பாகல் விதை. இந்த டப்பாக்குள்ளே பூசணி விதை மற்றும் பாகல் விதை இருக்குதுங்க. செட்டு பூசணி விதை இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா கத்திரி விதை இருக்குது. இதில் தக்காளி விதை இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா மிளகு பீர்க்கன். நீரிழிவு நோயாளிகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய அரிய வகையான நாட்டு ரக விதைகள் நம்ம ட்ரஸ்டோட உதவியோட தாராபுரம் விதை வங்கியில் சேமிச்சுட்டு வரோங்க. நம்மளுக்கு கிடைத்த மரபு விதைகளை முடிந்தளவு நாம் சேமித்து வருகிறோம். அதை நமது பகுதி விவசாயிகளுக்கு இலவசம் என்று சொல்ல முடியாது, அதை கொடுத்து மறுசுழற்சிக்காக கொடுக்கிறோம். ஒன்று, அவர்கள் தங்களிடம் உள்ள மரபு விதைகளை தங்களிடம் கொண்டு வந்து நமது வங்கியில் செலுத்திவிட்டு அவர்களுக்கு தேவையான மரபு விதைகளை நம்மிடம் வாங்கிக் கொள்ளலாம். அல்லது நம்மிடம் மரபு விதைகளை வாங்கி சென்று அதன் விதைக்காய்களை நமக்கு தர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாம் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். அடுத்த கட்டமாக நம்முடைய முயற்சி என்னவென்றால், அரசு பள்ளி குழந்தைகள் தங்கள் வளாகத்திற்குள் காய்கறி தோட்டம் அமைக்க இந்த மரபு விதை வங்கியின் சார்பாக விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு அதில் ஆர்வம் ஊட்டினால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு இந்த செயல் தொடர்ந்து நடைபெறும். எனவே இதை கண்டு கேட்கும் அனைத்து விவசாய பெருமக்களும், விவசாயத்தால் பலனடையும் பொதுமக்களும், அனைத்து அன்பர்களும் இந்த முயற்சிக்கு மென்மேலும் தங்கள் ஆதரவை கொடுத்து தாங்களும் இந்த அமைப்பில் இணைந்து இந்த மரபு விதை வங்கி, நாட்டு பசுவின பாதுகாப்பு, பாரம்பரிய கலைகள் மீட்டெடுத்தல் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மீட்டெடுக்க உதவி செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.